கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்ல இருந்த ரெசிபி தான் இந்த கேரளா விளிஞ்சம் சிக்கன். ஸ்பைசி ஃபுட் லவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி இது. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ரெசிபியும் சேவ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண சிக்கன்ல மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பு சேர்த்து அப்படியே வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வரமிளகா, பச்சை மிளகாய், காந்தாரி மிளகாய் இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கை நிறைய மல்லி, புதினா சேர்த்து கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்போ மசாலா போட்டு வச்சிருக்க சிக்கன் மேலையும் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க மிளகாயோட அளவுகளில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் இந்த ரெசிபி ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை தேங்காய் எண்ணெயில் தான் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இதுதான். கடைசியாக மிஞ்சி இருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. பொரிச்ச சிக்கனோட இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் போது தான் டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. இந்த சிக்கனை ஹோட்டலில் சாப்பிடும்போது கண்ணில் தண்ணி வர அளவுக்கு காரமாக இருக்குமா? நீங்கள் வீட்டில் செய்யும் போது கண்டிப்பாக குறைச்சி சேர்த்துக்கோங்க. நார்மல் சிக்கன் 65 மாதிரி இல்லாமல் இந்த சிக்கனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.